வணக்கம் நண்பர்களே. சம்பளம் வருது. ஆனா மாதம் முடிவதற்குள் பணம் எங்கே போச்சுன்னே தெரியலையா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிப்பு மட்டும் வளரல. தேவையில்லாத செலவு நிறுத்த முடியல. மாத கடைசியில பேலன்ஸ் பார்த்தாலே பயமா இருக்குதா? அடுத்த மாசம் கண்டிப்பா சேமிக்கணும்னு ஒவ்வொரு மாசமும் முடிவு எடுக்கிறீங்க. ஆனா சம்பளம் வந்ததும் அதே பழைய செலவு, அதே கடன், அதே கவலை. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா அடுத்த 30 நாட்கள் மட்டும் நான் சொல்லப் போற இந்த மணி சேலஞ்சை உண்மையா ஃபாலோ பண்ணினீங்கன்னா, உங்கள் சம்பளம் மாயமா இரட்டிப்பாகாது. ஆனால் உங்க கையில இருக்கும் பணம் எப்படி காணாமல் போகுது என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூபாயையும் ட்ராக் பண்ணுவீங்க. தேவையில்லாத செலவை கட் பண்ணுவீங்க. முதலில் சேவ் பண்ண கத்துக்கொள்வீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமா, என்னிடம் பணம் ஏன் தங்கவே மாட்டேங்குதுன்னு கேட்கிற வாழ்க்கையிலிருந்து என் பணம் எங்கே போகணும்னு நான் முடிவு செய்றேன்னு சொல்லும் நிலைக்கு வர ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வீடியோவை பாதியில ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரை பாருங்க. ஏன்னா இந்த 30 நாள் சேலஞ்ச்ல ஒரு நாள் கூட நீங்கள் தவறவிட்டா, பழைய மணி ஹேபிட் மீண்டும் உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். இப்பவே ஒரு பேப்பர், பேனா எடுத்துக்கோங்க. இல்லனா மொபைல் நோட்ஸ் ஓபன் பண்ணுங்க. இன்று முதல் ஒரு முடிவு எடுங்க. என் பணத்தை நான் கட்டுப்படுத்துவேன். பணம் என்னை கட்டுப்படுத்த விட மாட்டேன். ரெடியா? உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 30 நாள் மணி சேலஞ்ச். டே 1. இப்போ ஆரம்பிக்கலாம். நாள் 1 முதல் 7. உங்கள் பணம் எங்கே போகின்றது என்பதை கண்டறியுங்கள். முதல் 7 நாட்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. எழுதுங்கள். உங்கள் கையிலிருந்து வெளியேறும் ஒவ்வொரு ரூபாயையும் எழுதுங்கள். டீ, காஃபி, பஸ் டிக்கெட், ஆன்லைன் ஆர்டர், ஸ்நாக், சப்ஸ்கிரிப்ஷன், ஷாப்பிங், நீங்கள் செலவு செய்வதை எல்லாவற்றையும் அணுகுங்கள். 20 ரூபாய் என்றாலும் எழுதுங்கள். 2000 ரூபாய் என்றாலும் எழுதுங்கள். ஏன் தெரியுமா? பெரிய செலவுகள் மட்டும் நம்மை ஏழையாக்குவதில்லை. தினமும் கவனிக்காமல் செய்யும் சிறிய சிறிய செலவுகள்தான் மாத கடைசியில் பெரிய தொகையாக மாறுகின்றன. 100 ரூபாய் என்பது சிறிய தொகை என்று நினைக்கிறீர்களா? தினமும் 100 ரூபாய் தேவையில்லாமல் செலவு செய்தால் 30 நாட்களில் 3000 ரூபாய், ஒரு வருடத்தில் 36,000 ரூபாய். இப்போது புரிகிறதா? சிறிய கசிவை நிறுத்தாமல் பெரிய தொட்டியை நிரப்ப முடியாது. அதனால் முதல் 7 நாட்களில் உங்களை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். முதலில் உங்களை கவனியுங்கள். உங்கள் பணம் எங்கே செல்கிறது என்பதை பாருங்கள். ஒவ்வொரு செலவுக்கும் அருகில் 2 வார்த்தைகளில் ஒன்றை எழுதுங்கள். தேவை அல்லது ஆசை. வீட்டு வாடகை டாஷ் தேவை, மின்சாரம் டாஷ் தேவை, அத்தியாவசிய உணவு டாஷ் தேவை, வேலைக்கு போகும் பயணம் டாஷ் தேவை. ஆனால் பசியே இல்லாமல் ஃபுட் டெலிவரி, அது தேவைதானா? டிஸ்கவுண்ட் இருக்கிறது என்பதற்காக ஷாப்பிங் தேவைதானா? பயன்படுத்தாத சப்ஸ்கிரிப்ஷன் தேவைதானா? மற்றவர்கள் வாங்குகிறார்கள் என்பதற்காக வாங்குவது தேவைதானா? நண்பர்களே, உங்களுக்கு பிடித்ததை வாங்குவது தவறு இல்லை. ஆனால் உங்கள் எதிர்காலத்தை அழித்துவிட்டு இன்றைய ஆசையை நிறைவேற்றுவது புத்திசாலித்தனம் இல்லை. இந்த 7 நாட்கள் முடிவில் உங்களிடம் ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அதுதான் அவேர்னஸ். விழிப்புணர்வு. பணத்தை கட்டுப்படுத்துவதற்கு முன் பணம் எங்கே போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கண்காணிக்காத பணத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. நாள் 8 முதல் 14 தேவையில்லாத செலவுகளை வெட்டுங்கள். இப்போது 2வது வாரம். இங்கிருந்துதான் உண்மையான சேலஞ்ச் ஆரம்பமாகிறது. உங்கள் முதல் வார செலவு பட்டியலை எடுத்து பாருங்கள். ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த செலவு இல்லாமல் நான் வாழ முடியுமா? பதில் ஆம் என்றால் அதை குறைக்க முயற்சி செய்யுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த 7 நாட்களுக்கான 3 முக்கியமான மணி ரூல்ஸை பற்றி பார்ப்போம். ரூல் 1. டாஷ் வாங்குவதற்கு முன் 24 மணி நேரம் காத்திருங்கள். ஆன்லைனில் ஏதாவது பிடித்திருக்கிறதா? உடனே பை நவ் அழுத்தாதீர்கள். காட்டில் வையுங்கள். 24 மணி நேரம் காத்திருங்கள். அடுத்த நாள் இன்னும் அது அவசியம் என்று தோன்றினால் யோசியுங்கள். பல நேரங்களில நமக்கு அந்த பொருள் தேவையில்லை. அந்த நேரத்து எமோஷனுக்குத்தான் அது தேவைப்பட்டிருக்கும். ரூல் 2. வாரத்தில் 2 நாட்களில் நோ ஸ்பெண்ட் டேஸ். இந்த 2 நாட்களில் அத்தியாவசிய செலவை தவிர வேறு எதற்கும் பணம் செலவிடாதீர்கள். நோ ஆன்லைன் ஷாப்பிங், நோ அன்னெசரி ஸ்நாக்ஸ், நோ ரேண்டம் பர்ச்சேஸ், நோ சும்மா வாங்கினேன். முதல் நாள் கஷ்டமாக இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் எளிதாகும். சில வாரங்களுக்கு பிறகு பணம் செலவழிக்காமல் இருப்பதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று புரியும். ரூல் 3. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் கம்பேர் செய்யாதீர்கள். இது மிகவும் முக்கியம். அவரிடம் புதிய போன் இருக்கிறது.
அதனால் உங்களுக்கும் வேண்டுமா? அவர் புதிய கார் வாங்கினார். நீங்களும் லோன் எடுக்க வேண்டுமா? சோஷியல் மீடியாவில் ஒருவர் லக்ஸுரி லைஃப் காட்டுகிறார். அவரின் இன்கம் என்ன? டெப்ட் என்ன? சேவிங்ஸ் என்ன? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்க, அவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்கள் பணத்தை ஏன் செலவு செய்கிறீர்கள்? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை கவர்வதற்காக வாங்கிய பொருட்கள் உங்கள் எதிர்காலத்தை காப்பாற்றாது. உங்களை வாழ்க்கை, உங்களுடைய வருமானம், உங்கள் இலக்கு, உங்கள் பயணம். நாள் 15 முதல் 21. முதலில் சேமிப்பது, பிறகு செலவு செய்வது. பலரின் மணி ஃபார்முலா என்ன தெரியுமா? இன்கம் வந்தது, செலவு செய்தார்கள். மாத கடைசியில் ஏதாவது மீந்தால் சேமிப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் எதுவும் மீதம் இருக்காது. அதனால் இந்த 30 நாள் சேலஞ்சில் ஃபார்முலாவை மாற்றுங்கள். இன்கம் மைனஸ் சேவிங் சமம் ஸ்பெண்டிங். பணம் வந்தவுடன் முதலில் ஒரு சிறிய தொகையை தனியாக வையுங்கள். உங்களால் 100 ரூபாய் சேமிக்க முடியுமா? சேமியுங்கள். 500 ரூபாய் முடியுமா? சேமியுங்கள். 1000 ரூபாய் முடியுமா? சேமியுங்கள். தொகையை பார்த்து வெட்கப்படாதீர்கள். சேவிங்கின் ஆரம்பத்தில் அமௌண்ட் முக்கியமில்லை, ஹேபிட் தான் முக்கியம். ஒரு சிறிய விதை கூட தொடர்ந்து வளர்த்தால் மரமாகும். அதேபோல் 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் சிறிய தொகைதான். ஆனால் நீங்கள் தினமும் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், என் எதிர்காலம் எனக்கு முக்கியம். இப்போது உங்கள் அடுத்த இலக்கு எமர்ஜென்சி ஃபண்ட். இது மிகவும் முக்கியமானது நண்பர்களே. வாழ்க்கை எப்போதும் நமது திட்டப்படி நடக்காது. வேலை பிரச்சனை வரலாம், வீட்டு செலவு திடீரென அதிகரிக்கலாம், ஒரு அவசர செலவு வரலாம். அப்போது கிரெடிட் கார்டு, லோன், நண்பர்கள், உறவினர்கள் என்று ஓட வேண்டிய நிலை வராமல் இருக்க ஒரு பாதுகாப்பு தொகை உதவும். ஒரே நாளில் பெரிய எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்க வேண்டியதில்லை. முதலில் ஒரு சிறிய இலக்கு, அதை அடையுங்கள். பிறகு அடுத்த இலக்கு. எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது வெறும் பணம் அல்ல, அது மன நிம்மதி, அது தேர்வு செய்யும் சுதந்திரம், அது என்ன ஆகுமோ என்ற பயத்தை குறைக்கும் பாதுகாப்பு. நாள் 22 முதல் 25 கடனுக்கு எதிரான சேலஞ்ச். உங்கள் வாழ்க்கையில் கடன் இருந்தால் அதை பார்த்து பயப்படாதீர்கள், ஆனால் அதை கவனிக்காமல் விடாதீர்கள். ஒரு பேப்பரில் எழுதுங்கள். எவ்வளவு கடன்? மாதம் எவ்வளவு செலுத்துகிறீர்கள்? வட்டி எவ்வளவு? எந்த கடனுக்கு அதிக செலவு ஏற்படுகிறது? எண்ணிக்கையை பார்க்க பயந்தால் எண்ணிக்கை மறைந்து விடாது. அதை எதிர்கொள்ளுங்கள். இந்த 30 நாட்களில் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா மணியை தேவையில்லாத ஷாப்பிங்கிற்கு பயன்படுத்தாமல் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த பயன்படுத்துங்கள். ஒரு கடனை முடிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் தோளிலிருந்த ஒரு பாரம் இறங்குகிறது. முக்கியமாக ஒரு கடனை அடைக்க முயற்சி செய்யும் போது புதிய தேவையில்லாத கடனை உருவாக்காதீர்கள். ஒரு குழியிலிருந்து வெளியே வரும்போது மற்றொரு குழியை தோண்டாதீர்கள். உங்கள் இலக்கு ரிச் போல காட்டுவது அல்ல, ஃபைனான்சியலி ஸ்ட்ராங் ஆக மாறுவது. நாள் 26 முதல் 28 உங்கள் வருமானத்தை உயர்த்துங்கள். இப்போது முக்கியமான விஷயம், செலவை மட்டும் எப்போதும் குறைத்துக் கொண்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்திற்கு பிறகு இன்கமை உயர்த்த வேண்டும். உங்களிடம் கேளுங்கள், என்ன ஸ்கில் எனக்கு இருக்கிறது? என்ன ஸ்கில் கற்றுக்கொள்ள முடியும்? என் ஓய்வு நேரத்தில் எந்த வேலை செய்ய முடியும்? ஃப்ரீலான்சிங், எடிட்டிங், டிசைன், டியூட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பார்ட் டைம் ஒர்க், ஒரு சிறிய சர்வீஸ். உங்களுக்கு பொருத்தமான சட்டப்பூர்வமான வாய்ப்பு எது என்பதை ஆராயுங்கள். ஆனால் ஒரு விஷயம், ஒரே இரவில் பணக்காரர் என்று சொல்லும் ஷார்ட்கட்களை நம்பாதீர்கள். உங்கள் ஸ்கில்லை வளருங்கள், உங்கள் வேல்யூவை உயர்த்துங்கள். உங்கள் வேல்யூ உயர்ந்தால் நீங்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உயரலாம். 1 மணி நேரம் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் செய்வதை குறைத்து அந்த 1 மணி நேரத்தை ஸ்கில் கற்றுக்கொள்ள பயன்படுத்தினால் 1 வருடம் கழித்து நீங்கள் வேறு இடத்தில் இருப்பீர்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களை வேல்யூபிள் ஆக்குங்கள். நாள் 29 பணத்தை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது சேவிங் ஆரம்பித்து விட்டீர்கள். அடுத்த கட்டம், பணத்தை எப்படி நீண்ட காலத்தில் வளர்க்கலாம் என்பதை கற்றுக்கொள்வது. சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற பல வழிகள் இருக்கலாம். ஆனால் ஒருவர் சொன்னார் என்பதற்காக உங்கள் பணத்தை எங்கும் போடாதீர்கள். முதலில் புரிந்து கொள்ளுங்கள், பிறகு முடிவு செய்யுங்கள். ரிஸ்க் என்ன, கால அளவு என்ன, ஃபீஸ் என்ன, உங்கள் இலக்கு என்ன, உங்களுக்கு பொருத்தமானது என்ன. தேவைப்பட்டால் தகுதியான நிதி ஆலோசகரிடம் தனிப்பட்ட ஆலோசனை பெறுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் என்பது சூதாட்டம் அல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் என்பது அறிவு பிளஸ் பொறுமை பிளஸ் காலம். நாளை இரட்டிப்பு, 1 மாதத்தில் ரிச், கேரண்டீட் ப்ராஃபிட். இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டால் மிகவும் கவனமாக இருங்கள். நிதி சுதந்திரம் பெரும்பாலும் ஒரு இரவில் வருவதில்லை. ஒவ்வொரு மாதமும் செய்யும் புத்திசாலித்தனமான முடிவுகளின் விளைவாக வருகிறது. நாள் 30
உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் நாள் இதோ. டே 30. முதல் நாள் இருந்த உங்களையும் இன்றைய உங்களையும் நினைத்துப் பாருங்கள். முதல் நாள் பணம் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. இன்று ஒவ்வொரு செலவையும் கவனிக்கிறீர்கள். முதல் நாள் சேவிங் என்பது மீதம் இருந்தால் என்று நினைத்தீர்கள். இன்ற சேவிங்கை முதல்ல நினைக்கிறீர்கள். முதல் நாள் ஆஃபர் பார்த்தால் வாங்க வேண்டும் என்று தோன்றியது. இன்று இது எனக்கு உண்மையில தேவையா என்று கேட்கிறீர்கள். இதுதான் வெற்றி. உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு மாறியது என்பது மட்டும் வெற்றி அல்ல. உங்கள் மனநிலை எவ்வளவு மாறியது என்பதுதான் உண்மையான வெற்றி. இந்த 30 நாட்கள் முடிந்ததும் சேலஞ்சை நிறுத்தாதீர்கள். இதை லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்கள். 30 நாட்கள் 90 நாட்கள் ஆகட்டும். 90 நாட்கள் ஒரு வருடமாகட்டும். ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு லாட்டரி டிக்கெட் தேவையில்லை. ஒரு பெரிய சம்பளம் வந்த பிறகுதான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதும் இல்லை. உங்கள் கையில் இருக்கும் பணத்தை மரியாதையாக நடத்த ஆரம்பித்தால் போதும். 10 ரூபாயை மதிக்காதவர் 10,000 ரூபாயையும் மதிக்க மாட்டார். 100 ரூபாய் சேமிக்கும் பழக்கம் இல்லாதவர் வருமானம் உயர்ந்தாலும் போராடலாம். அதனால் அதிகமாக சம்பாதித்த பிறகு சேமிக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். இன்றைக்கு ஆரம்பியுங்கள். இந்த நிமிடமே ஆரம்பியுங்கள். உங்கள் செலவை எழுதுங்கள். ஒரு தேவையில்லாத செலவை நிறுத்துங்கள். ஒரு சிறிய தொகையை சேமியுங்கள். ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்கு இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்கள். 30 நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாயமாக மாறிவிடும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் 30 நாட்களுக்கு பிறகு நீங்கள் பழைய மனிதராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பழக்கம் மாறலாம். உங்கள் தன்னம்பிக்கை மாறலாம். உங்கள் சேமிப்பு மாறலாம். உங்கள் எதிர்காலத்திற்கான பாதை மாறலாம். இன்று ஒரு முடிவு எடுங்கள். என் பணத்தை நான் கட்டுப்படுத்துவேன். பணம் என்னை கட்டுப்படுத்த விடமாட்டேன். இந்த 30 நாள் மணி சேலஞ்சை இன்று தொடங்கப் போகிறவர்கள் கமெண்டில் பெரிய எழுத்தில் நான் தயார், டே 1 ஸ்டார்ட் என்று எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். பணம் சேமிக்க போராடிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் மோட்டிவேஷன் மற்றும் பயனுள்ள வீடியோக்களுக்கு வோடு ரைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணக்கார வாழ்க்கை ஒரு பெரிய முடிவால் மட்டும் உருவாகுவதில்லை. தினமும் எடுக்கும் சிறிய புத்திசாலித்தனமான முடிவுகளால் உருவாகிறது. உங்கள் 30 நாட்கள் இன்று ஆரம்பிக்கிறது. உங்கள் மாற்றமும் இன்றே ஆரம்பிக்கட்டும். நன்றி நண்பர்களே.